நம்ம கரூரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னருன்ட்டு 3 வேளையுமே ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அதுவும் 200க்குள்ளே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறதுக்கு சர்ச் கார்னரில் HDFC பேங்க் பக்கத்தில் இருக்கிற இந்த தள்ளுவண்டி கடைக்கு வந்துட்டேன். இங்கே 2 இட்லி 15 ரூபா, சட்னி சாம்பார்லாம் ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் டேஸ்ட்டு டீசெண்டாக இருந்ததுப்பா. ஸோ இதை தொடர்ந்து ஒரு பிளேட் பணியாரம் வாங்கிட்டு அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கும் சட்னி சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு சூடாக சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த பணியார பிளேட் ஒன்று வந்து 20 ரூபா, டோட்டலாக 35 ஆச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கு. அதை முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கரூர் டிஃபன் சென்டர் போயிட்டோம். அங்கே வந்து ஒரு பிரியாணி 120 ரூபா. நான் போன டைமில் பிரியாணியோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நான் போன நேரம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக வந்து 120, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 35ன்ட்டு 155 ஆயிருக்குது. மதியம் சாப்பிட்டதே ஓவராக இருக்குன்ட்டு நைட்டு லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டின்னருக்கு நான் வந்த இடம் தான் வந்து காமராஜ் மார்க்கெட் பக்கத்தில் இருக்க ஹர்ஷிதா டிஃபன் ஸ்டால். இங்கே ஒரு தோசை 20 ரூபான்ட்டு 2 தோசை நான் ஆர்டர் பண்ணேன். தோசைக்கு சாம்பார் சட்னின்ட்டு எல்லாமே சூப்பராக தந்தாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆம்பியன்ஸ் எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்பியன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ 2 தோசை வந்து 40 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டதில் 195 வந்தது. சர்ரா இதெல்லாம் ஏன்டா பண்ண அப்படின்னா, அம்மா ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க, வீட்டிலே சமைக்கலாம்னு யோசிச்சப்போ தான் வந்து இல்லை இந்த ஒரு வீடியோ பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ நல்லா சாப்பிட்ணுன்னா 250லே முடிச்சிடலாம். நான் வந்து 195லே முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.